ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டை விவரத்தை இணைப்பது தொடர்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்துடன் விரைவில் ஆலோசனை நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி ஆகியோர் மத்திய உள்துறை செயலர், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைவர் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும், இந்த கூட்டத்தில் ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை அரசியல் சாசன பிரிவு 326 அடிப்படையிலும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இணைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அதிகாரிகளுடன் தொழில்நுட்ப ஆலோசனை விரைவில் நடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதற்கான விதிமுறைகளில் கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்க நகைக்கடன் தொடர்பான விதிமுறைகளில் திருத்தம் கொண்டுவர ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. அதன்படி நகைக்கடன் வாங்கியவர்கள் அதற்கான கால அவகாசம் முடிந்ததும் முதலில் அசலுடன் வட்டியை செலுத்தி நகையை மீட்க வேண்டும் எனவும், மறுநாள்தான் நகையை மீண்டும் அடகு வைக்க முடியும் என்றும் விதியை மாற்ற இருக்கிறது. இந்த நடைமுறை அமலுக்கு வந்தால் ஏழை, எளிய மற்றும் நடுத்தர மக்கள் நகைக்கடன் பெறுவதில் கடும் நெருக்கடி ஏற்படும் நிலை உருவாகும். குறைந்த வட்டியில் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான கடன் பெறும் வழியாக இருந்த வங்கி நகைக்கடன் முறையை ரிசர்வ் வங்கியின் இந்த முடிவு கடினமானதாக மாற்றிவிடும் என்பதால் பொதுமக்கள் விழிபிதுங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் தற்போதைய விதிமுறையின்படி ஒவ்வொரு ஆண்டும் வங்கிகளில் நகை அடகு வைத்ததற்கான வட்டியை மட்டும் செலுத்தினாலேயே அதே நாளில் நகையை மீட்டு மறு அடகு வைக்க முடியும். இதனால் ஆண்டுதோறும் வட்டி மட்டும் கட்டிவிட்டு கடனை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் மக்கள் இருக்கும் நிலையில் ரிசர்வ் வங்கியின் புதிய நிபந்தனையால் வெளியில் வட்டிக்கு வாங்கியாவது நகையை மீட்க வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் என்று அச்சம் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் நோட்டீஸ் வழங்கிய நிலையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த ஒரு வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. உள் தமிழகம் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பதிவானதாக தெரிவித்துள்ள வானிலை மையம், அதிகபட்சமாக நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட் பகுதியில் 5 சென்டிமீட்டரும், கோவை சின்கோனா, நீலகிரி பந்தலூர் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும் மழை பதிவானதாக தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியதாகவும், மார்ச் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிட்டுள்ள வானிலை மையம், சென்னையை பொறுத்தமட்டில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது.